வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்று பரலோகிலும் நமது இதயங்களிலுமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்புயர்வற்ற திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டங்களில் எதை பற்றி பேச வேண்டும் என்று என்னுடைய மனதில் வந்த சிந்தனை, பேதுரு எழுதின முதல் நிருபம், 1 பேதுரு நிருபம். இந்த நிருபத்தை பற்றிய சிந்தனைகள் என்னுடைய மனதில் வந்தன. இத்தோடு கூட வேறு பல விஷயங்களும் என்னுடைய மனதில் வந்தன. என்றாலும் ஏனைய விஷயங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பேதுருவினுடைய நிருபம், முதல் நிருபம் திரும்ப திரும்ப என்னுடைய நினைவில் வந்து முன்னிலையில் நின்றதினால் இதுவே தேவனுடைய நடத்துதல் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பேதுருவின் நிருபத்தை மையமாக வைத்து தேவ சிந்தனைகளை, ஆலோசனைகளை பெற ஆண்டவர் உதவி செய்தார். இந்த உங்களுக்கு தெரியும், அதில் 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 5 அதிகாரங்களை வசனமாக, வார்த்தைகளாக நாம் தியானிப்பது பேதுருவின் நிருபத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளவும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஏதுவான சத்தியங்களை பெற்றுக்கொள்ளவும் அது உறுதுணையாக இருக்கும் என்பது தெரியும். ஆனால் இந்த குறுகின காலகட்டத்திற்குள்ளாக இந்த நிருபம் முழுவதையும் படித்து முடிக்க முடியாது. ஆகையினாலே சில பகுதிகளில் இருந்து நாம் என்ன சிந்திக்க முடியுமோ அவ்வாறு சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பேதுருவின் நிருபத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது மிக ஆச்சரியமான ஒரு நிருபம் அது. ஏனென்றால் பேதுருவினுடைய கரங்களினால் உருவான 2 நிருபங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த நிருபமானது வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில் பொதுவான நிருபங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும், யாக்கோபின் நிருபத்திலிருந்து யூதா வரையிலான 7 நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது பொதுவான நிருபங்கள் என்ற இந்த பெயர் எப்படி முதலாவதாக வந்தது என்று சொல்லும்போது, கிபி 3ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அலெக்சாண்டிரியாவை சார்ந்த கிளமெண்ட் என்பவரும் ஓரிகன் என்பவரும் தங்களுடைய ஊழிய நாட்களிலே இந்த நிருபத்திலிருந்து பிரசங்கிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் பொதுவான நிருபங்கள் என்ற பெயரை பயன்படுத்த தொடங்கினார்கள். அதில் இருந்துதான் இந்த நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறது, ஒரு தனிப்பிரிவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிற எபிரேயர் நிருபம் உட்பட எனது நம்பிக்கைப்படி 14 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார். இந்த 14 நிருபங்களை உள்ளூர் சபைகளுக்காக எழுதப்பட்ட கடிதங்களும் உள்ளன, தனிநபர்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்களும் உள்ளன. இந்த 2ஐயும் சேர்த்து 14 நிருபங்களை பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய அந்த நிருபங்களில் இருந்து ஏனையவர்களால் எழுதப்பட்ட நிருபங்களை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக ஆதி காலத்தில் இந்த நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று தனி பெயர் சூட்டப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்றால், பவுலின் நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ஒரு தனிப்பட்ட சபையினுடைய, ஒரு லோக்கல் சர்ச், ஒரு உள்ளூர் சபையினுடைய, ஸ்தலம் சபையினுடைய, இதுதானே நம்முடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தை, ஸ்தலம் சபை அப்படின்னு சொல்லுவோம், உள்ளூர் சபை. அந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் சபையினுடைய பிரச்சனைகள் இந்த நிருபங்களில் விவாதிக்கப்படாது. மாறாக
பரவலாக இருக்கக்கூடிய சபைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த கிருபையின் காலம் முழுவதும் இருக்கிற இனி உருவாக போகிற சபைகளுக்கு அவசியமான கருத்துக்களும் இந்த நிருபங்களில் இடம்பெறுகிறபடியினால் இதை பொதுவான நிருபங்கள் என்று அழைத்ததாக வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இப்படி நாம் சொல்லும்போது 2 நிருபங்கள் இதற்கு சற்று விதிவிலக்கானவை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் எந்தெந்த நிருபங்கள் என்றால் 2 யோவான், 3 யோவான். அது பொதுவான நிருபங்களை, இதை எப்படி பொதுவான நிருபங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் 2ஆம் நிருபம் ஆரம்பிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அம்மா, அவங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்படுவதாக. 3வது நிருபம் காயு என்ற ஒரு தனிநபருக்காக எழுதப்படுகிறது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அம்மாளுக்கும் காயு என்கின்ற ஒரு சகோதரனுக்கும் எழுதப்பட்ட அந்த நிருபத்தை எப்படி பொதுவான நிருபங்களுடைய பட்டியலிலே உட்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஆனால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், அது தனிநபர்களுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட சபைக்காக. காயுவினுடைய நிருபம் தனிநபருக்காக எழுதப்பட்டது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் பிரியமான காயுவுக்கு, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார். ஆனால் 2வது நிருபம் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு அப்படின்னு சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அம்மாள் என்று சொல்லி இருப்பது ஒரு தனிப்பட்ட நபரா அல்லது ஒரு லோக்கல் சர்ச், ஒரு உள்ளூர் சபையை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறதா என்பது முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு பெண்ணை குறிக்கும், அவளுடைய பிள்ளைகளை குறிக்கும் என்று கருதுகிற வேத ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அது ஒரு லோக்கல் சர்ச்சை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று சொல்லுகிற சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள். அதை நாம் மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் சபையை பெண்பாலிலே சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண்ணாக சித்தரித்து சொல்லி இருக்கிறதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. உதாரணமாக இந்த பேதுருவின் நிருபத்தை நீங்கள் பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு வருது. உங்களோட கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபை, என் குமாரனாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் தான் பாபிலோனிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபை அப்படின்னு வருது. ஆனால் பேதுரு அவர் கைப்பட எழுதுகின்ற அந்த கையெழுத்து பிரதிகள் கிரேக்க மொழியில் உள்ள அதனுடைய மூல மொழியிலே, புதிய ஏற்பாட்டிலே நிருபத்தில் இந்த வார்த்தை வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் அப்படின்னு வருது. தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் அப்படி அல்ல, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அல்லது பாபிலோனிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவளும் அப்படின்னு வரணும். ஆனால் அதை மற்ற இதர மொழிகளிலே மொழியாக்கம் செய்யும் போது சபை என்ற பெயரில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே அந்த 2 யோவான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று சொல்லுவது ஒரு சபையை குறிப்பிடுகிறதாக சிந்திக்க முடியும். அந்த சபையின் அங்கத்தினர்களை குறிப்பதாக சிந்திக்க முடியும். 3 யோவான் காயுவுக்காக எழுதப்பட்டது என்பது தெரிகிறது. இது எப்படி பொதுவான நிருபங்களில் வரும் என்று கேட்டால், யோவானுடைய இந்த 2 நிருபங்களும், 2ஆம் நிருபமும் 3ஆம் நிருபமும் முதல் நிருபத்தில் வரக்கூடிய பல விஷயங்களோடு ஒத்து போகிறபடியினால் வேத ஆராய்ச்சியாளர்கள் இவைகளையும் அந்த பொதுவான நிருபங்களின் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் இதுவும் பொதுவான நிருபங்கள் என்ற இந்த அட்டவணைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது.
சரி, இந்த பொதுவான நிருபங்கள் மொத்தம் 7. இதை நாம் சிந்திக்கிற நேரத்தில் 4 தேவ மனிதர்களால் இந்த 7 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேரில் 2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். 2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், பேதுருவும் யோவானும். அடுத்த 2 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்தம் சகோதரர்கள். ஆக அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் 2 பேரும் கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் 2 பேருமாக சேர்ந்து 4 பேர் மூலமாக 7 நிருபங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் ஒன்று பேதுருவினுடைய நிருபங்கள், இந்த முதல் நிருபம். அப்போ பொதுவான நிருபங்கள் என்றால் என்ன, எப்படி அந்த பெயர் வந்தது, என்ன நோக்கத்திற்காக இது வந்தது, அதில் 2 நிருபங்கள் விதிவிலக்கானதாக தென்பட்டாலும் அது பொதுவான நிருபங்களில் சேர்க்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இனி பேதுருவினுடைய முதல் நிருபத்திற்கு நாம் வருவோம். இந்த நிருபத்தை சிந்திக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. இது தற்செயலாக எழுதப்பட்ட நிருபங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவனுடைய முன்னறிவிப்பின்படி எழுதப்பட்ட நிருபங்கள் அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியானால் மற்ற வேதாகமத்தினுடைய நூல்களின் ஆசிரியர்கள் எழுதின நூல்களை அப்படி சொல்ல முடியாதா, அதற்கு பொருந்தாதா என்று கேட்டால் சொல்லலாம். என்றாலும் நேரடியாகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி, திட்டத்தின்படி இந்த 2 நிருபங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. பேதுருவினுடைய முதல் நிருபமும் பேதுருவினுடைய 2ஆம் நிருபமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று கேட்டால், லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் பேதுருவினிடத்திலே ஒரு விஷயத்தை பேசுவார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம், அதனுடைய 31, 32 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போதே நமக்கு ரொம்ப திட்டமாக தெரிகிறது, பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி ஏற்படும் என்பதை, விழுதல் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லுகிறார். அந்த விழுதலில் இருந்து பேதுரு அப்போஸ்தலன் மீண்டு எழுந்து தேவனுடைய மகத்தான பணியை செய்வார் என்றும், அந்த பணியில் ஒன்று தம்முடைய சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவார், விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவார் என்றும் முன்னறிவிக்கிறார். அப்போ பேதுருவினுடைய வீழ்ச்சி, விழுதல் முன்னறிவிக்கப்படுகிறது. விழுந்து போன பேதுரு மீண்டும் அதிலிருந்து எழும்பி சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவார் என்ற சத்தியத்தையும் ஆண்டவர் கூறியிருக்கிறார். இது அப்படியே நடந்ததா என்று கேட்டால் அப்படியே நடந்தது. பேதுரு அவருடைய வாழ்க்கையிலே விழுந்து போனாரா? விழுந்து போனார். ஆண்டவரை மறுதலித்தாரா? மறுதலித்தார். அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விழுதல். அந்த விழுதலில் இருந்து மீண்டும் புத்துணர்வு பெற்று எழுந்தாரா? எழுந்தார். நம்முடைய ஆண்டவர் விழுந்து போன மனிதனையும் தட்டி எழுப்பி மீண்டும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதற்கு பேதுருவினுடைய வாழ்க்கையும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை உபயோகிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது பேதுருவை போல மனங்கசந்து அழ வேண்டும். ஆண்டவர் புதுப்பிக்கிறார், அது அவருடைய சார்பில் அவர் செய்யக்கூடியதுதான்.
ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதல்லவா? தவறை உணர வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும், வீழ்ச்சியை நினைத்து மனங்கசந்து அழ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை மீண்டும் பயன்படுத்துகிறார். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களிலும் ஒருவேளை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொய்வடைந்த நிலைமையில் இருக்கலாம், விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம், தேவனுடைய திட்டத்தை விட்டு சற்று விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னுடைய தடுமாற்றத்தை நினைத்து சோர்ந்து போய்விடாதே. நான் மீண்டும் உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறேன். உன்னை என் கைகளில் அர்ப்பணம் செய், ஒப்புக்கொடு. நான் ஆச்சரியமான விதத்தில் என்னுடைய திட்டத்தில் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, பேதுருவை அவ்விதமாக ஆண்டவர் முன்னறிவித்தது போலவே அவர் வீழ்ச்சி அடைந்தார், வீழ்ச்சியிலிருந்து எழும்பினார். இனி அடுத்து பேதுரு என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த ஸ்திரப்படுத்துகின்ற ஊழியத்தின் ஒரு பகுதிதான் இந்த முதல் நிருபம். இந்த முதல் நிருபம் ஏனென்றால் இந்த முதல் நிருபத்தை நீங்கள் வாசித்தாலே அதை நாம் பின்னாடி சிந்திப்போம். பாடுபடுகிற விசுவாசிகளுக்காக, துன்பம் அனுபவிக்கிற விசுவாசிகளுக்காக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் போது இந்த நிருபத்தினுடைய வாசகர்கள், அதாவது யாருக்கு எழுதுகிறாரோ அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக போய்கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய இந்த நிருபம் எழுதும் போது அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்கலாம். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே வாசிக்கும் போது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ பேதுரு இவர்களை பார்த்து சொல்லுகிறார், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே? முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் அவர்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அப்படி மறுபடியும் ஜெனிப்பித்ததினால் கிடைக்கக்கூடிய அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு இவர்கள் பங்காளிகளாகி இருக்கிறார்கள். அந்த சுதந்திரம் அனுபவிக்க போகிறோம் என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆதலால் நீங்கள் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நிருபம் பேதுரு எழுதும் போது வாசகர்கள் பலவிதமான சோதனைகளினூடாக, துன்பங்களினூடாக, துக்கங்களினூடாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பாடுகளை, பலவிதமான சோதனைகளை எதற்கு ஒப்பிடுகிறாராம்? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட கடினமான பாதையினூடாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். வாசகர்களுடைய நிலைமையை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு வேத வசனத்தை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் 12வது வசனத்தில், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்தும்படி
நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த வாசகர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தில் போய் கொண்டிருந்தார்களாம்? புறஜாதிகள் இவர்களை, விசுவாசிகளை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசினார்கள். புறஜாதிகளால் விரோதிக்கப்பட்டும் அக்கிரமக்காரர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டும் இருந்த அனுபவத்தினூடாக போய்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, 19 நாம் வாசிக்கும்போது, தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்யப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர்கள் அநியாயமாய் பாடு சகிக்கிறவர்களாய், காரணமில்லாமல் மற்றவர்களாலே விரோதிக்கப்படுகிறவர்களாக, துன்புறுத்தப்படுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து 3ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து என்று சொல்லுகிறார். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? வெளி உலகத்து மக்களால், ரட்சிக்கப்படாதவர்களால் இவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், கலக்கத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள். அதனாலே தான் நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப எப்போதும் இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அது ரோம அரசாங்கத்தால் ஏற்படுகிற உபத்திரவம், அவிசுவாசிகள் நிறைந்த மக்களால் நிறைந்த உபத்திரவம். அப்படிப்பட்ட அனுபவத்திலே போய் கொண்டிருந்தார்கள். 16வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் இவர்கள் கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாலே தூஷிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை அறிகிறோம். இன்னொரு வசனம் கூட 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்ப அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் பாடுகளையும் அக்கினி ஜுவாலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பற்றி எரிகிற அக்கினி. அப்போ இத்தனையும் வசனங்களை இப்போது நாம் வாசித்தோம். இதை வாசித்த போதே நமக்கு என்ன புரிகிறது? இந்த விசுவாசிகள் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறவர்களாய் இருந்தார்கள், பாடுகளினூடாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள், மற்றவர்களாலே காரணமில்லாமல் விரோதிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படாத வெளி உலகத்து மக்களால் காரணமில்லாமல் அச்சுறுத்தலுக்கும் கலக்கத்திற்கும் உள்ளானார்கள், அநியாயமாய் பாடுபட்டார்கள், அக்கினி ஜுவாலையை போல பற்றி எரிகிறது அவர்கள் அனுபவித்த அந்த வேதனைகளும் துன்பங்களும். இதுதான் 1 பேதுரு நிருபத்தினுடைய வாசகர்களின் நிலைமை. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதுவாரே ஆனால் எதற்காக எழுதியிருப்பார்? ஸ்திரப்படுத்துவதற்காக. பாடுகளை கண்டு பயந்து போகாமல், அச்சுறுத்தலை கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்கி போகாமல், விசுவாச வாழ்விலே வெற்றிகரமாய் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நிருபம். ஆகவே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொல்லும்போது பேதுருவினுடைய வீழ்ச்சியை முன்னறிவிக்கின்ற ஆண்டவர் அந்த விழுதலிலிருந்து அவர் மீண்டு எழுவார் என்பதையும் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி எழும்பி வருகிற அவர் மகத்தான ஒரு பணியை செய்வாராம். என்னவா?
பாடுபடுகிற சகோதரர்களை, துன்பத்தினூடாக கடந்து போகிற விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவாய். அந்த வார்த்தை இந்த நிருபத்தின் மூலமாக வெளிப்படுகிறது, நிறைவேறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே பேதுருவினுடைய முதல் நிருபத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே போல கருத்து இரண்டாவது நிருபத்திற்கும் சொல்ல முடியும். பேதுரு இன்னொரு நிருபத்தை எழுதியிருக்கிறார் அல்லவா, இரண்டாவது நிருபத்தை எழுதியிருக்கிறார் அல்லவா, அதற்கும் ஆண்டவருடைய முன்னறிவிப்பு இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது எப்படி, அதை பற்றி கூட ஒரு சில குறிப்புகள் சொல்லிவிட்டு அடுத்த குறிப்புக்கு வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு பல முறை தரிசனமானார். அதில் மூன்றாவது முறையாக தம்முடைய சீடர்களுக்கு அளித்த தரிசனம் யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகிற கலிலேயா கடலில் இரவு முழுவதும் சீடர்கள் மீன் பிடித்தும், அதற்கு தூண்டினது பேதுரு தான். அப்போ மீன் பிடித்தும் ஒன்று அகப்படாமல் அவர்கள் சோர்வுற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வருகிறார், அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று. அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் ஒண்ணுமே இல்லைன்னா அவருக்கு தெரியாதா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காம தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? தெரியும். இது எப்படி கேட்கறது மாதிரி இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாமும் ஏவாளும் இருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் வரும்போது என்ன கேட்கிறாரு? ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாருல. தெரியாதா அவருக்கு? 139ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடியிருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், எங்கே போவேன்? வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கிறது. எங்கே போவேன் உம்மை விட்டு விட்டு? அப்போ எங்கு போனாலும் அவருடைய கண் பார்வைக்கு என்ன செய்ய முடியாதுங்க, தப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது இத்தினோண்டு இருக்கிற ஏதேன் தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இத்தினோண்டுன்னா இவ்வளவுன்னு நினைச்சிடாதீங்க. அப்ப ஏதேன் தோட்டம் இருந்த இடம் தான் இப்ப உள்ள ஈராக் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏதேன் தோட்டம்னு வாசிக்கிறோம்ல, அதுதான் இப்ப இருக்கிற ஈராக் என்று சொல்லப்படுகிறது. இருக்கலாம். அப்போ அந்த அவ்வளவு விசாலமான இடத்திற்குள்ள சர்வஞானியான தேவன், பிரபஞ்சம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த ஆண்டவர், இவங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்கிறதும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே எங்க இருக்கிறாங்கிறதும் தெரியாம இல்லை. சில வேளைகளை நம்ம வீடுகளில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விளையாடுவோம், பெரிய பிள்ளைங்களாயிட்டா விளையாட முடியாது அல்லவா? ஆமாம். அப்படி விளையாடும் போது சில வேளைகளில் கண்ணாமூச்சி விட்டு அந்த விளையாட்டு விளையாடுவோம். பிள்ளைங்க எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள தொட்டுறணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க. கண்டுபிடிக்காமல் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதில் பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பிள்ளைங்கிட்ட தோக்கிறதுல நமக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம நேசிக்கிறவங்கிட்ட தோல்வி அடைகிறோம் பாருங்க, அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேற ஒன்று இருக்காதுங்க. பிள்ளைங்களுக்கு அது சந்தோஷம். அது அப்போ அவன் போய் ஓடி ஒளிஞ்சிருக்கும் போது அவன் என்ன செய்வான், 7 மலைகளுக்கு அந்த பக்கம் 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறது மாதிரி அந்த குழந்தை கற்பனை பண்ணிக்கிட்டு போய் நிற்கும். ஆனால் அது பாதம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஆனாலும் நம்ம விளையாட்டு சுவாரஸ்யம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தெரியாமல் இருக்கிறது மாதிரியே என்ன செய்வாங்க, அப்படியே நடிப்போம். ஆமாம், அப்படியே காலை பார்த்துக்கிட்டே, காலை காணுமே, ஆளை காணுமே, எங்கப்பா இருக்கிற எங்கப்பா இருக்கிற, அவன் அப்படியே வாயை மூடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான்.
அப்ப எங்க இருக்கிறான்னு தெரிந்தும் நம்மளே நீ எங்க இருக்கிறாய்ன்னு கேட்கிறோம்ல. ஆண்டவர் அதே தான் கேட்கிறார் அவனை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய். அவனுக்கு தெரியும் எங்க இருக்கிறாங்கன்னு. ஆனாலும் அவங்களுடைய வாயிலிருந்து என்ன செய்யணுங்க, வர வைக்கணும் கேட்கிறாரு. சரி, அப்போ அதே மாதிரி இங்க புசிப்ப இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா உடனே சோர்ந்து போய் இருக்கும் போது புசிப்பதற்கு ஏதாவது உண்டானா தெரியாதா? தெரியும். ஆனா என்ன ஏன் கேட்கிறாரு? என்னை விட்டு போனீங்கல்ல, 3.5 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டன்ல, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்னேனே, வந்தீங்கல்ல, திரும்ப போயிட்டீங்களே, என்னத்தை நீங்க அள்ளி கட்டிட்டீங்க, என்னத்தை சாதிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்கறது மாதிரி இல்லை அந்த வார்த்தை. சரி, அப்போ கேட்கும்போது ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு திருப்தியானதுக்கு பின்னாடி, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே பேதுரு அப்போஸ்தலன் பதில் சொன்னாரு, ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். திரும்ப அதே அப்ப கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து கேட்கிறாரு திரும்ப, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, இவர்கள் எல்லாரிலும் விட அதிகமா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. அடுத்து கேட்கிறாரு. 3வது தடவை கேட்கும்போது பதிலே மாறி போச்சு. அப்படித்தானே? கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. உடைஞ்சிட்டாரு, சுக்குநூறா உடைஞ்சிட்டாரு. 3வது தடவை இந்த கேள்வியை கேட்ட உடனே. அதுக்கு காரணம் இவ்வளவு உடைகிறதுக்கும் எல்லாம் உமக்கு தெரியும்னு பேதுரு அப்படியே சரணடைஞ்சு சொல்றதுக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த சிச்சுவேஷன். நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? நெருப்பு தழல் இருக்கிறது. அந்த சூழ்நிலை. இப்ப திரும்ப கேட்கிறாரு, இவர்கிட்ட 3 தடவை கேட்கிறாரு. இந்த நெருப்பு தழல் இருக்கிறதும் 3 தடவை இந்த கேள்வியை கேட்கிறதும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துதா இல்லையா? ஆண்டவரை கைது செய்து அண்ணா காபாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போனாங்கல்ல. அப்போ பேதுரு தூரத்தில் பின் சென்றார்ல. சென்று ஆசாரியனுடைய அரண்மனை வளாகத்துக்குள்ள போன உடனே போர்ச்சேவர்கள் என்ன செஞ்சாங்க? நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அந்த சூழ்நிலை தானே மறுதலிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறதும், நெருப்பு தழல் இருக்கிறதும், அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறதும், இவர் மறுதலிச்ச விஷயமும், இதே நெருப்பு தழல் இங்கே இருக்கிறதும், இவர் 3வது தடவை இந்த கேள்வியை கேட்கிறதும் இவருக்கு என்ன ஆகுதுங்க? உடைஞ்சிட்டார். அப்பதான் சொல்றாரு, இதுக்கு மேல கேட்டுறாதீங்க ஐயா, எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாமே உமக்கு தெரியும். அதோட மட்டும் நிக்கல, நான் உம்மை நேசிக்கிறேங்கிறதும் உமக்கு தெரியும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது ட்ராக் மாறிடுவோன்னு பயமா இருக்கு. வேண்டாம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வாரு, அவரை என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்பார். அந்த மேய்க்கிற பணியை கொடுக்கிறார், மேய்க்கிற பணியை கொடுக்கிறார். இது பேதுருவினுடைய மனசுல அழுத்தமா பதிஞ்சிருக்கு. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஊழியம் என்னதுங்க?
மேய்ப்பு பணி செய்கின்ற அந்த பணிக்காக ஆண்டவர் எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறாருங்கிறது தெரியுது. அதனால தான் முதல் நிருபம் எழுதும்போது என்ன சொல்வாரு தெரியுமா? 5ஆம் அதிகாரத்தில், உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியுமாய் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மந்தைக்கு மாதிரியாய் இருந்து கண்காணிப்பு செய்யுங்க. நீங்க மந்தையை மனப்பூர்வமாக மேய்ங்க சொல்றாரா இல்லையா? மேய்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ அந்த மேய்ப்பு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு மேய்ப்பனுடைய மகத்தான பணி ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, தன்னுடைய மந்தையை பாதுகாத்துக் கொள்வது. இன்னொன்று, நல்ல திருப்தியா ஆகாரம் கொடுக்கிறது, அதாவது மேய்க்கிறது. திருப்தியும் பாதுகாத்து மட்டும் தொழுவத்துக்குள்ள அடைச்சு போட்டுட்டு 24 மணி நேரமும் பாதுகாப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே வச்சிருந்தா அந்த ஆடு எவ்வளவு நாளைக்கு இங்க உயிரோட இருக்கும்? சோலி முடிஞ்சு பிரதர் சொல்றாரு, சோலி முடிஞ்சது. அப்ப அதுக்கு பாதுகாப்பு மட்டும் தேவையில்லைங்க. என்ன வேணும்? ஆகாரமும் வேணும். ஆகாரம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணுங்க? பாதுகாக்கணும். இந்த ரெண்டும் ஒரு மேய்ப்பனுடைய பிரதானமான வேலைகள். அந்த 2 வேலைகளையும் பணியையும் இந்த 2 நிருபங்களின் மூலமா செய்றாரு. முதல் நிருபத்தின் மூலமாக பாடனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அருமையான ஆகாரத்தை கொடுத்து, வசனம் என்னும் களங்கமில்லாத ஞானம், அது முதல் நிருபத்தில் தானே வருது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் தானே வருது. அதை கொடுத்து அவங்களை போஷித்து பலப்படுத்துகிறவர் 2வது நிருபத்தின் மூலமாக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ளே வருவார்கள், நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று போலி போதகர்களின் தன்மைகளை தோலுரித்து காட்டுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அவர்கள் கேலிக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை வருவித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுறார். அப்போ கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி அறிவுரை கூறுகிறார். இந்த நிருபத்தில் பாதுகாப்பை கொடுக்கிறார், மந்தைக்கான பாதுகாப்பு. யார்கிட்ட இருந்து? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்ற அந்த ஓநாய்களின் கூட்டத்திலிருந்து சபையை காக்கும்படியான பணியை செய்கிறார். முதல் நிருபத்தின் மூலமாக பாடனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு வளமான ஆகாரத்தை கொடுத்து புஷ்டிப்படுத்துகிறார். இந்த 2 காரியங்களும் இந்த 2 நிருபத்தின் மூலமாக நிறைவேறுகிறது. ஆகவே பேதுருவினுடைய நிருபங்களை நாம் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அதில் உள்ள வசனங்களை எல்லாம் படிக்கும் போது இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இந்த நிருபத்தை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு கூட சொல்லுவார்கள். சீர்திருத்த யுகத்தின் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூதர் அடிக்கடி சொல்லுவாராம், தம்முடைய சகாக்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து, பாட அனுபவிக்கிறதாக நீங்கள் சோர்வடைகிறீர்களா? துன்பங்களை கண்டு துவண்டு போகிறீர்களா? பேதுருவினுடைய முதல் நிருபத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். பேதுருவினுடைய முதல் நிருபத்தை வாசியுங்கள். அப்போ மார்ட்டின் லூதருடைய கண்ணோட்டத்தில் பாட அனுபவிக்கிறவர்களுக்கு பொருத்தமான நிருபம் 1 பேதுரு. இங்கே கூடி வந்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், பரலோக குடியுரிமை பெற்றவர்கள் தான். ஆனால் பாடுகள் இருக்கா இல்லையா? இருக்கு. பாடுகள் இல்லாத ஆட்களே கிடையாது. நான் தலையை ஆட்டி பிரதர்ஸ் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பாடு இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும்.
பாடுகளில் வேணா வித்தியாசம் இருக்கலாம். நான் போற அனுபவிக்கிற பாடுகளும் நான் போற பாதையும் வித்தியாசமா இருக்கலாம், நீங்க போற பாதையும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா என்ன உண்டுங்க? பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் போய்கொண்டிருக்கிற நமக்கு அற்புதமான சத்தியங்களை உள்ளடக்கின மிகப்பெரிய புதையல் 1 பேதுருவின் நிருபம். தொடர்ந்து நாம் அதை படிப்போம். ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளை தந்தருளுவாராக. ஆமென்.